அனைவருக்கும் வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு நாம ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒரு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல்கள் மெல்ல மெல்ல கசிந்து வர ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. அதுல மிக முக்கியமாக நேற்று இந்தியாவுடைய BSF இருக்கு இல்லையா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்க வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய அவுட் போஸ்ட்கள் இருக்கு இல்லையா, எல்லையோர அந்த காவல் போஸ்ட்கள் இருக்குது இல்லையா, அதுல உட்கார்ந்துக்கிட்டு தானே இந்தியாவை நோக்கி சுடுவானுங்க இந்த பாகிஸ்தான்காரனுங்க. அப்படிப்பட்ட அவுட் போஸ்ட்கள்ல 72 அவுட் போஸ்ட்களை இந்தியா தட்டி தூக்கி இருக்குது அப்படிங்கிற அருமையான ஒரு செய்தியை சொல்லி இருக்குது இந்தியாவுடைய எல்லையோர காவல் படை. இதை முதல் செய்தியாக பார்க்கலாம் நண்பர்களே. இரண்டாவது செய்தியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்தியாவிடம் கெஞ்சி மன்றாடி கூத்தாடி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. அது என்னன்னா, தயவு செய்து இந்தியா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கேட்டிருக்காரு. ஏன் பாகிஸ்தான்ல இப்படி ஒரு திடீர் மனமாற்றம் அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு விலாவாரியாக அலசலாம் நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் ஈரான் நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்தாரு பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷெபாஸ் ஷெரீப். அவர் அங்க அந்த நாட்டுடைய மத குருவான ஈரான் நாட்டில் நண்பர்களே இஸ்லாமிய மத குரு இருக்கார் இல்லையா, அவர் தான் அங்க ஃபுல் ஆல் இன் ஆல் பவர்ஃபுல் என்டிட்டி. அவர் தான் அரசாங்கத்துடைய தலைமையே. அவருக்குன்னு ஒரு தனிப்படையே இருக்குது. முப்படைகளில் அவருக்குன்னு ஒரு தனிப்படையே இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மனுஷன். அவர் சொல்கிறது தான் அந்த நாட்டில் வேதவாக்கு, கான்ஸ்டியூஷன் எல்லாமே. அந்த அயத்துல்லா கமேனியை சந்தித்து பேசிய பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்தியாவை பற்றி அவரிடம் புகார் வாசித்ததை பார்த்தோம். இந்தியா தங்க மேல தேவையில்லாம தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா அது எதற்குமே அயத்துல்லா கமேனி எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கவில்லை அப்படின்னும், மாறாக அயத்துல்லா கமேனி ஈரானுடைய மதகுரு இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி அதுக்கான பதில் இதுவா அப்படிங்கிறது கேட்பீங்க பாருங்க. அயத்துல்லா கமேனி அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இஸ்ரேலின் மீதான எதிர்ப்பை நாம தீவிரமாக்க வேணும். இதுவரைக்கும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு அளித்ததற்கு பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இஸ்ரேலின் மீதான எதிர்ப்பை நாம தீவிரப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவை பற்றி ஷெபாஸ் ஷெரீப் அழுது புலம்பியதற்கெல்லாம் அவர் he turned a deaf ear அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் காதலியே வாங்கிக்கல அப்படிங்கிறதா உண்மை. மாறாக நீங்க இஸ்ரேல் பிரச்சனை பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதற்கு பிறகு விஷயத்தை உணர்ந்த பிறகுதான் வெகு நேரத்துக்கு பிறகு ஷெபாஸ் ஷெரீப் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியா இவ்வளவு கடுமையான தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் திறமையாக செயல்பட்டு அதையெல்லாம் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு வெளியில் வந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவிடம் மன்றாடி புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஈரான் தனக்கு ஆதரவு அளிக்கவில்லை அப்படிங்கிறத உணர்ந்த ஷெபாஸ் ஷெரீப் சாட்சிக்காரங்காலில் விழுகிறதுக்கு பதிலாக நேராக சண்டைக்காரங்காலிலே விழுந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக இந்தியாவுக்கே ஒரு கோரிக்கை விடுத்தாரு. இந்தியா தங்களோடு பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேணும், இந்தியாவும் பாகிஸ்தானும் நல்லுறவோடு இருந்தா ரெண்டு நாடுகளும் செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷெபாஸ் ஷெரீப் சொல்லியிருக்கிறாரு. சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த மனுஷனுக்கு இது தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு பலரும் இப்பொழுது சமூக ஊடகங்கள்ல இவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவிடம் இவர் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரு, தயவு செய்து எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருப்பது பாகிஸ்தான் இராணுவமும் நமக்கு தூதுவிட்டது போலதான் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. எப்படியாவது இந்தியாவோடு பேச்சுவார்த்தையை தொடங்க வேணும். பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு பதவியேற்றுக் கொண்ட பிறகு இதுவரைக்கும் அவர் பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்த மறுத்துட்டாரு.
தீவிரவாதத்தை கைவிடாத வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு பாரத பிரதமர் மோடி அவர்கள் திட்டவட்டமாக அறிவிச்சார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகும் கூட இதுதான் நிலை. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகும் கூட இந்தியாவுடைய நிலையில எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்தியா வலியுறுத்தியே வருது. இது ஒரு பக்கம் நடந்தா, இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிஎஸ்எஃப், இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படை, அவங்க நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய எல்லையோர காவல் போஸ்டுகள் இருக்குது இல்லையா, காவல் நிலைகள், அந்த அவுட் போஸ்ட்ல இருந்து தான் இந்தியாவின் மீது எப்ப பாரு துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டே இருப்பானுங்க. குறிப்பாக தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நுழையணும் அப்படின்னா இந்திய பாதுகாப்பு படையை டைவர்ட் பண்றதுக்கு இப்படி பாகிஸ்தான் ராணுவம் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தும். அப்படி தொடர்ந்து பாகிஸ்தான் நம் மீது பலவாறாக துப்பாக்கி சூடு நடத்தி இருக்குது. அதற்கு எதிர் துப்பாக்கி சூடை நடத்துவது இந்தியாவுடைய வழக்கமாகவும் இருந்திருக்குது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் துவங்கிய பிறகு பாகிஸ்தான் பீரங்கிகளை இந்தியாவுடைய மக்களின் மீது, மக்கள் வசிக்கிற இடங்களின் மீது வீசினதை பார்த்தோம். காஷ்மீரின் பல இடங்கள்ல இது மக்களுக்கு இடையே விழுந்ததையும் பார்த்தோம். அதுல ஒரு இந்தியர் உயிரிழந்ததையும் நாம கேள்விப்பட்டு உண்மையிலேயே துக்கமடைந்தோம். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவும் பீரங்கிகளை கொண்டும் ராக்கெட்டுகளை கொண்டும் பிரசிஷன் கன்களை கொண்டும் தாக்குதல் நடத்துச்சு. இப்படி இந்தியா நடத்திய எதிர் தாக்குதல்ல 1-2 அல்ல, பாகிஸ்தானுடைய அவுட் போஸ்டுகள் 72 அவுட் போஸ்டுகள் சுக்குநூறாக வெடித்து நொறுக்கப்பட்டது அப்படின்னும் அதுல 120க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் நேற்று பிஎஸ்எஃப் வெளியிட்டிருக்குது. இந்த 2 பாகிஸ்தான் செய்திகளுமே இந்தியாவுக்கு ஊக்கமளிக்கிற ஒரு விஷயமா தான் வந்திருக்குது நண்பர்களே. இந்தியாவுடைய நெடுநாளைய நண்பனான ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்க மறுத்ததும், இந்தியா எந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய அவுட் போஸ்டுக்கு டேமேஜ் செய்திருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக நமக்கு வந்திருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.